ஆன் ரோட் 7.5 லேக்ஸ். இந்த ஜிஎஸ்டி மாறினதுக்கப்புறம் ஒரு சில ஸ்மாலர் செக்மெண்ட் கார்ஸ்க்கு உண்மையிலுமே ரொம்பவே நல்லது நடந்திருக்கு தான் செய்யுது. ஏன்னா, இன்னைக்கு புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 5 டூ 7 லட்ச ரூவா பட்ஜெட்ல செகண்ட் ஹேண்டும் பார்க்குறாங்க. ஒரு நல்ல காரா செகண்ட் ஹேண்ட்ல வந்து எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, அந்த 5 டூ 7 லட்ச ரூவா பட்ஜெட் வச்சிருக்கிறது இயல்பா தான் இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த கிளான்ஸா அண்ட் பலினோவோட பேசிக் மாடல்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு பிரைசிங்ல வந்திருக்கு. அதுல இன்னைக்கு நம்மகிட்ட டொயோட்டா கிளான்ஸாவோட பேஸ் மாடல் தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த வாகனத்தோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் பார்த்துட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லையா அப்படின்னு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். ஆன் ரோட் 7.5 லேக்ஸ்ல இந்த வாகனத்தை எடுத்து வந்திருக்காங்க. 7.5 லேக்ஸ்ங்கிறது ரொம்பவே அஃபோர்டபுளா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜிஎஸ்டி பெனிஃபிட்டே கிட்டத்தட்ட 70,000 டு 80,000 டிஃபரன்ஸ் வரும் அப்படின்ற போது இந்த 70,000 டு 80,000 இந்த பேஸ் மாடலை வாங்கி நமக்கு தகுந்த மாதிரி ஆல்டரும் பண்ணிக்க முடியும். ஒரு 70,000 80,000 செலவு பண்ணோம்னா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ்ங்க, சீட் கவர்ஸ்ங்க இதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ அத்தியாவசியமா நமக்கு தேவை என்னவோ அதை நம்மளால செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் மாடல் நீங்க இன்னித்த தேதியில வாங்குவது கரெக்ட்டா இருக்குமா? இல்லையா? அப்படின்றத தான் தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்த ரிவ்யூ குடுத்து போனா ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு சின்ன ஷவுட் குடுத்துடலாம். நீங்க டொயோட்டா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க இவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். சரிங்க. இப்போ போய் அந்த டொயோட்டா கிளான்ஸா மாடல்ல என்னலாம் கிடைக்குது? என்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? ஒரு வாகனத்துல கிடைக்கக்கூடிய சேஃப்டி ரீதியான விஷயங்கள பேசிட்டு தான் மத்த விஷயங்கள பார்ப்போம். அதே மாதிரி இந்த கிளான்ஸால சேஃப்டி ரீதியா பேசுறதுக்கு முன்னாடி கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் என்னலாம் அவைலபிளா இருக்கு அப்படின்றது ஸ்க்ரீன்ல எவிடென்ட்டா உங்களால பார்த்திருக்க முடியும். சேஃப்டி ரீதியா பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரலி நம்ம நெறைய டைம் சொன்னோம். இந்த 5th ஜெனரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் வந்ததுலேருந்தே வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ரீதியா இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்றது நடந்திருக்கு. பழைய கிளான்ஸாக்கும் புது கிளான்ஸாக்கும் டென்சைல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. வண்டியுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்குறப்போ. கிட்டத்தட்ட 920 கிலோகிராம் இந்த பர்ட்டிகுலர் பேஸ் மாடலோட கர்வ் வெயிட்டா இருக்கு. 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடா நிறைய விஷயங்களை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பலினோ 4 ஸ்டார் என்கப் வாங்கியிருக்கு. ஹோப்ஃபுல்லி கிளான்ஸாவும் அதே தான் இருக்க போகுது. ஏன்னா ரெப்ளிகா தான். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு கிராஸ் டெஸ்ட்லையும் அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்டராக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாங்க அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கும்போது அதெல்லாம் சொல்கிறேன். வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹூடு, சைட் டோர்ஸ்லாம் வந்து ஓகேவாக இருக்குது. ஃபெண்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக தான் ஃபீல் ஆகுது. ஓகேங்க. வாங்க இப்போ இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய என்ஜின் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டர் K12N அப்படின்ற என்ஜின் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினோட புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 88.5 பிஹெச்பி பவரும் உங்களுக்கு 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணுது. உங்களுக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்போட கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பல வருஷமாக மாருதியில் மார்க்கெட்டில் இருந்தால் அந்த K12N சீரிஸ் ஆஃப் என்ஜின் தான். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்ட் அண்ட் நல்ல ஒரு பவர் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜின்ங்க. மைலேஜும் நல்லா இருக்கும். ரியல் டைமில் சிட்டிக்குள்ளே ஒரு 13 டு 16 கிடைக்கும். ஹெக்டிக்கான டிராஃபிக்லையுமே 13 கிட்ட எடுக்க முடியும். ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 17லேருந்து 20 வரைக்குமே கிடைக்கும் ரியல் டைமில். இதில் சிஎன்ஜிலாம் நீங்கள் போகிறீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு 25க்கு மேலே அப்ராக்சிமேட்டில் நம்ம எடுத்துகிட்டே இருக்க முடியும். என்ஜினோட ரிஃபைன்மென்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இன்சுலேஷன் பேக்ஸ் அப்படின்றது வந்து டுவர்ட்ஸ் எங்கேயுமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்கல. டொயோட்டாவும் சரி மாருதியும் சரி இந்த விஷயத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். என்விஹெச் லெவல்ஸுங்க அது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரான ஒரு கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும். கீழே வந்து ப்ராப்பரான ஒரு என்ஜின் கார்டும் கொடுத்துருக்காங்க. மேலே இன்சுலேஷன் மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது. ஹேர் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனரில் வந்து டயர் லைனர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து இன்டேக் எடுக்கிற மாதிரி இந்த ஏர் இன்டேக்கோட வடிவமைப்பு அப்படின்றது நடந்திருக்கு. டன்.
ஸோ ஓவரால் இன்ஜின் பொறுத்து இதுதாங்க. பவர் டெலிவரி கேட்டிங்கன்னா லீனியராக சர்ஜ் இருக்கும். ஹேட்ச் பேக்கில் டெஃபினெட்லி இந்த நேச்சுரல் ஸ்பீட் செக்மெண்ட்டில் இதாங்க பெட்டராக இருக்கும் பவர் டெலிவரியில். ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்குறப்போ நமக்கு இது கிட்டத்தட்ட வந்து டொயோட்டாவில் ஆல்ரெடி ஒரு காரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேமரி இருக்குல்லங்க, அதோட டிசைன் இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து வடிவமைப்பு அப்படின்றது எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல கார்பன் ஃபைபர் லுக் லைக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கங்கே குரோம் இன்சர்ட்ஸ் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு மினிமலான கிரில் தாங்க. ஏர்டாப் பொறுத்த வரைக்கும் நல்லா வைடராக போயிருக்காங்க. 170 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக கிடைக்குது. பம்பர்ஸோட குவாலிட்டி ஆல்ரெடி சொன்னது தான், ரொம்ப ஃப்ரெஜைலாலாம் இல்லை. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் தான். டிஆர்எல்ஸ் அப்படின்றது இந்த மாடலில் கிடையாதுங்க. இந்த வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிளான்ஸாவுக்கும் இதுக்கும் வந்து ஒரு டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் நீட் அண்ட் க்ளீன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு கேரக்டர் லைன்ஸ்லாம் வந்து பெரிதான ஒரு ப்ளே அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியல. ஹான்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன எலிமெண்ட் பார்க்க முடியுது. மற்றபடி பெல்ட் லைனில் க்ரோம் இன்சர்ட்டும் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இங்கே எதுவும் இல்லைங்க. டயர் ப்ரொஃபைல்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டரும் இருக்கும். இங்கே ஆக்சுவலாக ஓஆர்விஎம்ல இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது கிடையாது. ஓஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் தான் இருக்குது. அதை பற்றி நான் காமிக்கிறேன் போகிறப்போ. இங்கே டயர்ஸுங்க 185 65 15 டயர் ப்ரொஃபைலுங்க. உங்களுக்கு ஸ்டீல் வீல் கேப்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃபைன். லைனஸ் பொறுத்த வரைக்கும் வந்து செமி கன்சீல்டாக இருக்குங்க. ஓஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் மேனுவலி ஃபோல்டபுளுங்க. அட்ஜஸ்டபிளான்னு கேட்டிங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் கையில் தான் பண்ணிக்கணும். இல்லை ஜாய்ஸ்டிக் கூட கொடுக்கல. இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் போகும்போது ஒரு சின்ன ஒரு ஜாஸ்டிக் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து பாடி கலரில் இல்லாமல் வந்து பிளாக்ல முடிச்சு கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடல் அப்படின்னு தெரியணுங்கிறக்காக அது பண்ணாங்கன்னு தெரியல. சாவின்னு பார்த்தீங்கன்னா லாக்கு அன்லாக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் கீ தான். பல வருஷமாக இதை தான் மாற்றி பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கீயை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலுமே வாங்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருந்திருக்கும். டோரோட தட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோரில் ஒரு டீசெண்டான ஒரு ஹிஃப்ட் ஃபீல் ஆகுது. லாக் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஷ் அப்படின்ற மாதிரி இருக்குது. விண்டோ ஏரியா பாருங்கள். கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி டிண்டட் தான் உங்களுக்கு. இங்கே குவார்டர் பேனல்லையும் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிளான்ஸால் நடந்த ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னா உள்ள பிளாக் அண்ட் பெய்ஜ் தீமில் போயிருப்பாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதை புரிஞ்சுட்டு டொயோட்டா நிறுவனம் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாலுமே வந்து பலினோ காட்டிலும் உள்ளே உட்கார்றப்போ ஒரு நல்ல ஏரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மேக்பாசன் ஸ்டட்ங்க இண்டிபெண்ட்டாக போயிருக்காங்க. ரியரில் வந்து டார்ஷியன் பீம்ங்க கால் ஸ்ப்ரிங்ஸோட கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலினோ இருக்குது, கிளான்ஸா, ஆல்ட்ரோஸ், i20 இருக்குது. இதில் இந்த கிளான்ஸாவோட செட்டப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் டியூன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் லாங் டிரைவ் ஹைவேஸ்லாம் போகிறீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான பாஸ்காஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து பயங்கர ஒரு ஜர்க்கியான ரைடாக பம்பியரான ரைடாக இல்லாமல் ஒரு செட்டில்டான ரைடாக தான் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிளான்ஸாக காட்டிலும் இந்த ஜென்ரேஷன் கிளான்ஸால் வந்து அந்த சஸ்பென்ஷன் ரிலேட்டட் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. பிரேக் டிஸ்க்ஸோட சைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்ததால் பிரேக்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நோ ஸ்டிப் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும். ஹார்டாக நம்ம வந்து ஏதாவது நிறுத்த ட்ரை பண்ணுறோம், கிளான்ஸாக நிறுத்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு செட்டில்டான நேச்சரில் வந்து பிரேக்ஸ் அப்படின்றது இருக்குது. ரொம்ப அக்ரெசிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் நீங்கள் அதை குறை சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரில் தான் இருக்கும். டெய்லம் டிசைன்னு பார்த்தீங்கன்னா பலினோவில் ஆக்சுவலாக அந்த ட்ரை கியூப் மாதிரி போயிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப்புங்க. இது ஆக்சுவலாக க்ளோ ஆகாது, டம்மி தான். இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்புங்க. அது ரிவர்ஸ் கைட் லேம்பும் ஹாலஜன் பல்ப் தான். இது மட்டும் எல்இடி ஸ்ட்ரிப். ரியரில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா பேசிக் மாடல்லையே டீஃபாகர் கொடுத்தது. வைப்பர் கொடுத்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும், பட் அட்லீஸ்ட் டீஃபாகராது கொடுத்தாங்களே. ஏன்னா வந்து இது மழை டைமில் இல்லை ரொம்ப ஃபாகாக மிஸ்டியாக இருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பின்னாடி விசிபிலிட்டிக்கு. ஹை மவுண்டட் ஸ்டாம்ப் கிளாப்ஸ் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லரோட கிடைக்குது. மேலே வந்து ஒரு பேசிக்கான ஆண்டனா தான் இருக்குது. 4 பார்க்கிங் சென்சார் கிடைக்குதுங்க ரிவர்ஸ் அசிஸ்டன்ஸ்க்கு. உங்களுக்கு இது கேமரா இங்கே கிடையாது, இன்ஃபோடெயின்மெண்ட் இங்கே கிடையாது. பம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஷாக இருக்குது. மேக்ஸிமம் இம்பாக்ட் வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணும். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 318 லிட்டர் இருக்குங்க. 318 லிட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அடிக்வேட்டாக தான் இருக்கும். பட் லோடிங் லிப் ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்றப்ப திங்ஸ் அதுக்கு உள்ளே வைக்கும் போது கொஞ்சம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உழைப்பு கொடுத்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி எந்த குறைகளுமே இல்லை. பூட்டில் லேம்ப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நீங்கள் வேணும்னா பூட் லேம்ப் அப்படின்றது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்பேர் டயர் 185 65 15 சேம் ப்ரொஃபைலுங்க. அப்போ லாக்கில் ஒரு ஸ்டீல் வீல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். பட் கிராண்ட் விட்டாரா கூட இல்லை, இப்போ வந்த விக்டோரியஸில் எல்லா வண்டியிலையுமே அந்த எல்லா வேரியண்ட்லேயுமே ஸ்பேர் டயரை கழட்டிட்டாங்க. இதெல்லாம் ரொம்பவே தேவை இன்னைக்கு தேதியில் ஸ்பேர் டயர் அப்படின்றது. அட்லீஸ்ட் வந்து கொடுத்துருக்கலாம் விக்டோரியஸில். அப்புறம் இந்த 6 ஏர்பேக் மாடல்ஸில். கிளான்ஸாவோட டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் பிளாக் அண்ட் பெய்ஜ் தீம்ங்க. உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் வந்து பேடிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடல் அதை விடல, நல்ல விஷயம் இது ஆக்சுவலி. டோர் ஹேண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் அவுட் தான். உங்களுக்கு வந்து அந்த க்ரோம் இன்செட்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல, க்ரோம் பிளேலாம் எதுவும் கிடைக்கல. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் கேட்டிங்கன்னா டீசென்ட்டுங்க, நாட் அப் டு தி கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. கிளான்ஸாவோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உள்ள ஏறி உட்காந்துச்சு. ஓகே,
உள்ள ஏறி உட்காந்த உடனே நமக்கு தெரியறது ஒரு நல்ல தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் தாங்க. லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் குறைகளே இல்ல. நல்ல ஒரு தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ டிராவல் அப்படின்றது கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் இங்க பாருங்க தெரியுதுங்களா? கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். என்ஹான்ஸ் பண்ணியிருந்தா அதாவது கொஞ்சம் லென்த் வைஸும் ஒரு சின்ன என்ஹான்ஸ்மென்ட், கொஞ்சம் வந்து இங்கேயும் வந்து ஒரு ஹைட் வைஸும் இந்த தைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான சப்போர்ட் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். மெட்டீரியலோட குவாலிட்டிலாம் குறையில்ல. நல்லா தான் இருக்கு. கீழ பாருங்க உங்களுக்கு ஹம்ப் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து அதிகமா தான் இருக்கு. 2 அடல்ட் கன்வீனியன்ட்டா உட்காரலாம்ங்க. 3 அடல்ட் அப்படின்றத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். ஒரு 12 வோல்ட் அடாப்டரும் போட்டிருக்காங்க. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தான் கிடைக்குது. ரியர் ஏசி அப்படின்றது மிஸ் அவுட் தான் அந்த பேஸ் மாடலில். ரியர் சீட்டில் நமக்கு வந்து முதுகுக்கான சப்போர்ட்லாம் டீசெண்டாக கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஹெட் ரெஸ்ட்டும் அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக தான் இருக்குது. அதில் இடம் குறைகளே இல்லை. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து டீசென்ட்டுங்க. ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி தலை வரையலாம். பட் 6 அடி வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான். டீலோ ப்ராப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க. சென்டரில் ஒரு கேபின் லேம்ப் வந்து ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பேஸ் மாடலே இது மிஸ் அவுட் பண்ணல. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ப்ளூ மிக்ஸ்டு பிளாக்ங்க. அதுக்கப்புறம் வந்து பியானோ பிளாக்ல ஒரு டிசைன் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பேனல். அதுக்கப்புறம் வந்து பெய்ஜுங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பிளாக் இப்படி தான் போயிருக்காங்க. நிறைய பேனல்ஸுங்க. தயவு செஞ்சு இது நிறைய டைம் கழட்டி மாட்டிடாதீங்க. ஒரே டைம் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் போடுறீங்களா போட்டு மாட்டி விட்டுருங்க. நிறைய டைம் கழட்டினீங்கன்னா இது எல்லாமே இன்டர்லாக்கிங் பேனல்ஸ், உங்களுக்கு நாளைக்கு ரேட்டல் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட்ஜஸ்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கீழே மினிமலான ஒரு குட்டி க்ளவ் பாக்ஸ் கிடைக்குது. நிக்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். வேனிட்டி மிரர் அதாவது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சன்வைசஸ்ல அதெல்லாம் இல்லை. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் யூனிட்டை தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட் இந்த பேசிக் மாடலில் எதுவும் கிடைக்கலங்க. பட் இந்த கிளான்ஸாலையோ இல்லை இந்த பலினோவில் பேசிக் மாடல் இன்ஃபோடெயின்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டி அடிச்சதுக்கு வண்டியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு 7.5 லட்சம் ரூபாய்க்கு இது நல்ல ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் பேலன்ஸுங்க எல்லாத்துலேயுமே. ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு த்ரோ இருக்குது. பேஸ் மாடல்லேயே வந்து ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸர் சைஸ் ஆக்சுவலாக போன ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் சிறுசு தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கல. கியர்னா பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கானது தான். அந்த குரோம் ஃபினிஷோட வர்றது வந்து நீங்கள் வேணும்னா வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாடலில் கிடையாது. லெதர் ஃபினிஷர் கொடுத்துருக்காங்க. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கலாம் சார்ஜிங்க்கு. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. எம்ஐடி கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் தாங்க. சென்டரில் வந்து ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே இருக்குது. அதில் நம்மளால மற்ற இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே பார்த்துக்க முடியும். ஆவரேஜ் கிலோமீட்டர் எவ்வளோ கிடைக்குது, ரேஞ்ச் எவ்வளோ போகும், இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுமே பார்த்துக்க முடியும். ஒரு சிம்பிள் அண்ட் க்ளீனான ஒரு கிளஸ்டருங்க. ஸ்டீரிங் இங்கே வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் மிஸ் அவுட் ஆகுது. ஓகே. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க, டீசெண்டாக இருக்குது. அடுத்து ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டிமைஸ்டு தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இடையூறாக இருக்காது. ஒரு பெடல்லேருந்து ஒரு பெடல் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி மிதிக்கிறதுக்கும். இந்த இடத்துல ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெட் பெடலுமே இருக்குது ப்ராப்பராக. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஐடல் ஸ்டாப் அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் லெவலர் இதுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல லே ஓவர் பண்ணியிருக்காங்க. பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்குமான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. நாப் வந்து இந்த இடத்துல இருக்குது. 37 லிட்டர் அப்படின்றது ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியாக இருக்குங்க. இந்த கிளான்ஸமோட பேஸ் மாடலான ஈல நமக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுதுங்க. பட் கொடுத்துருந்துருந்தா நல்லா இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் அண்ட் மிட் போஸ்டரில் தான் வச்சுருக்காங்க. இந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ சிஸ்டம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு வேரியண்ட்டாக இருந்திருக்கும். பட் ஓகே, ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி நான் சொன்னதாங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாம் எந்த குறைகளும் இல்லை. அண்டர் தை சப்போர்ட் பாருங்கள். உங்களுக்கு லேக் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கால நீட்டுக்கும் எஸ் லேக் ஆகுது. கண்டிப்பாக அண்டர் தை சப்போர்ட் பெட்டராக இருந்திருக்கலாம். முதுகுக்கான சப்போர்ட் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா டீசென்ட் எனஃப்ங்க. உங்களுக்கு ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிமானம் அப்படின்றது ஓகேஷாக ஃபீல் ஆகுது. நம்ம ஒரு ஸ்பீச்சில் போகிறோம், ஒரு பாடி ரோல் ஆகுது அப்படின்னா நம்ம பிடிமானமாக அந்த சீட்ஸ் வச்சுமான ஓகே கேட்டிங்கன்னா டீசென்ட் எனஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ப்ராப்பராக அட்ஜஸ்டபிளான ஹெட் ரெஸ்ட் 2 போட்டிருக்காங்க. ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் குறைய இல்லை. ஃபேப்ரிக்காக இருந்தாலும் அந்த மெட்டீரியல் குவாலிட்டி டெஃபினெட்லி லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம நல்லா பார்க்க முடியுது. அப்புறம் எல்லாத்துலேயுமே சொல்கிறது தான், கார் வாங்குறப்போ எப்போவுமே அக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த டேஷ் கேம் அப்படின்ற ஃபேக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேர் பார்க்குறதில்ல, பட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் நமக்கு தெரியாமல் நிறையா அசம்பாவிதங்கள் ரோட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ரோட்டில் போய் வரதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கி ஃபேக்டராக மாறிட்டு தான் இருக்குது. அப்படின்றப்போ எவிடன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்றதும் சரி, உங்களுக்கான ஒரு சேஃபர் பர்பஸ்க்கான ஒரு அக்சசரியாகவும் அந்த டேஷ்கேம் அப்படின்றது பயன்படும். ஃப்ளீட்ராக் பிராண்ட் நம்ம பர்சனலாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் 4K ரியலில் வந்து ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷனோட இருக்குது. ஒரு 6 to 7 months நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணா செக் பண்ணுங்கள். இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் டோர் ஸ்டெப்பில் வந்து பண்ணி தராங்க. டோர் பேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் பேடிங் இருக்குது. டிரைவர் சைடு விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனுங்க. லாக் அன்லாக்கான ஸ்விட்சுங்க. பவர் விண்டோஸ் எல்லா விண்டோக்குமே பவர் விண்டோஸ் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே பாருங்கள், ஒரு ஜாய்ஸ்டிக்காவது கொடுத்துருக்கலாம் அந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லை. மிரரை நம்ம கையில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் வருத்தமாக ஃபீல் ஆகுது. டோர் பாக்கெட்ஸில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்
பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிட்டாக இருக்குங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்பேசிங் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளான்ஸாவோட பேசிக் மாடலான ஈல என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நீங்க டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க. இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸை வச்சு நீங்க இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுங்க. மோர் தென் எனஃப். கூடவே வேணா ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் பிளெண்டா டே டு டே யூசேஜ்க்கு கரெக்ட்டான ஒரு காரா இருக்கும். பர்சனலா நான் சொல்லணும்னா, நீங்க ஒரு லாங் டெர்ம் நான் ஒரு 10 to 15 வருஷம் வச்சுக்க போறேன். எனக்கு மைலேஜ் வேணும், ரிலையபிலிட்டி வேணும், கம்ஃபர்ட் வேணும். எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ரீயான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா, டெஃபினெட்லி இந்த Toyota Glanceஓட பேசிக் மாடல் வொர்த் இட்ங்க. வாரண்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர். இப்போ வந்து ஆஃபரில் ஒரு 5 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட் வந்து ஒரு 2,500லேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே வரலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக்கமணத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.